என்னை தாக்கிடுவார், ஏந்திடுவார், என்னை தாக்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப இருக்கிற கொந்தளிப்பு எல்லாம் பார்க்காத, ஆண்டவர் அதை சட்டு அமர்த்தி போடுவார். கொந்தளிப்பை அமர்த்துகிறவர் கர்த்தர். இயேசு இழந்தார் காற்றை, கடலை, இறையாதை, அமைதலாய். ஆண்டவர் அடிச்ச ஒத்த அடி அடிச்சிருவார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாரு. அட்டையோட முடிஞ்சு, அப்புறம் பாய் கூட பேச முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய போறார். காற்று வீசும். ஆமென். காற்று வீசினவுடனே அமர்ந்தது. தலைக்கு மேல கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஆசீர்வாதம் ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். 20 ஆண்டுகளாய் கர்ப்பம் அடைக்கப்பட்ட ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். தேவனுடைய பிள்ளையே, அடைக்கப்பட்ட அத்தனை வாசல்களையும் தேவன் திறக்க போகிறார். தேவன் நினைத்தருளினார். பணம் தானாக வரும், செல்வம் தானாக வரும், அற்புதம் தானாய் நடக்கும், பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், நீங்க வீடை கட்டுவீர்கள், வெளிநாடு போவீர்கள், விசா வரும். சகோதரா, சகோதரி, வரும். உன்னை இனிமே யாரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய போறார். தேவனுடைய கிரியையை பார்க்க போகிறாய். தேவன் நினைத்தருளினார். ஆகையால் 20 வருஷம் வேதனை கிடைந்த ராகேலை தேவன் நினைத்தருளி கர்ப்பம் தரிக்க செய்தார். நன்மையை கர்த்தர் அருளினார். உங்க குடும்பங்களில் எல்லாம் இந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. இந்த மகிமையை தேவன் உங்களுக்கு அருள போகிறார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, ராகேல் தன் கர்ப்பத்தின் கனியை பெற்றாள். அதுபோல உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பங்களிலே கர்த்தராகிய தேவன் வித ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். பிரதர், எத்தனை ஆண்டுகளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஆனால் எந்த காரியமும் நடந்த பாடில்லை. கர்த்தர் ஒரே வினாடியிலே இந்த காரியத்தை தேவன் செய்ய போகிறார். கர்த்தருடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னை தாக்கிடுவார், ஏந்திடுவார், என்னை தாக்கிடுவார், இறுதி வரை